கபீரும் ஆரியனும் தன்னுடைய நண்பன் மேகத்தோட கங்காப்பூர் வந்திருக்காங்க. கபீர் அப்புறம் ஆரியனோட அப்பா அவங்க கிட்ட மான்ஸ்டர் மேகத்தை பத்தின கதைகளை சொன்னாங்க. காலசுண்டுன்ற பேரில் ஒரு காற்று மந்திரவாதி இருந்தான். அவன் வானத்தில் வாழ்ந்துட்டு இருந்தான். அவனோட காற்று சக்தியை வச்சு அழகான மேகங்களை உண்டாக்குனான். அப்புறம் கிராமங்களில் மழை பெய்யவும் வச்சான். கிராமத்து மக்கள் அந்த மேகங்களை பாராட்டிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் காலசுண்ட் அந்த விஷயத்தை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆனால் ஒரு நாள் கிராமத்தில் இருக்கிற சில மக்கள் அவனோட முக்கியமான மேகத்தை கிண்டல் பண்ணிட்டாங்க. அதை அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கியிருந்தான். அதனால் காலசுண்டோட மனசு உடஞ்சி போச்சு. கிராமத்து மக்கள் அவனோட செயலுக்கு மரியாதை கொடுக்கலன்னு அவன் நினச்சான். அவன் கோவப்பட்டுட்டான். அப்புறம் அவனோட மாய சக்திகளை விட்டுட்டான். அவனோட கோபம் ஒரு கருப்பு மேகமாக உருவெடுத்துச்சு. அப்போது அவன் ஒரு முடிவெடுத்தான். அவனோட மழையை பொழிய வச்சு கிராமத்தை கஷ்டப்படுத்தணும்னு. அதாவது கங்காப்பூரில் யாரும் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சான். அப்படி தான் அந்த காலசுண்ட் ஒரு மான்ஸ்டர் மேகமாக உருவானான். அதனால தான் அவன் கிராமத்தை பழி வாங்கணும்னு நினைக்கிறான். நாம இதுக்கு ஏதாவது ஒரு வழி செஞ்சே ஆகணும். ஆமா, நாம எவ்வளவு நாளைக்கு தான் கிராமத்தை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கிறது? இங்கே பாருப்பா, நாங்கள் ரொம்ப முயற்சி பண்ணிட்டோம். ஆனால் அந்த மான்ஸ்டர் மேகத்தை தடுக்கவே முடியலை. ஒருவேளை அந்த மான்ஸ்டர் மேகத்திலேருந்து தப்பிக்கணும்னா நீங்கள் 2 பேரும் உங்கள் ஃப்ரெண்டு மேகத்தோடு சேர்ந்து போயிடுங்க. எங்களால இந்த மாதிரி மொத்த கிராமத்தையும் விட்டுட்டு போக முடியாது. அந்த மான்ஸ்டர் மேகத்துக்கு ஏதாவது ஒரு வழி செஞ்சே ஆகணும். அவனை தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. சொல்லுங்களேன், என்ன வழி? அந்த காலசுண்ட் அவனால் உருவாக்கப்பட்ட கருப்பு மேகங்களோட கிராமத்துக்கு மேலே வரும்போது கிராமத்தில் இருட்டாயிடுது. அப்புறம் மக்கள் பயந்து போய் வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போதான் கிராமத்தோட பழைய குகையிலிருந்து ஒரு வெளிச்சம் வருது. அங்கே போனோன்னா நாம் அந்த காலசுண்டை பற்றி விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அப்போ புறப்படுங்க, நாம அங்கே போவோம். ஆரியனும் கபீரும் கால்சுண்ட் மேகத்தோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த குகை கிட்ட போனாங்க. அந்த குகைக்குள்ள போகிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆமா, ஒருவேளை கால்சுண்ட் அங்க உட்காந்துருக்கானா என்ன? உங்க கூட நான் இருக்கேன்ல, நீங்க பயப்படாதீங்க. ஆரியன், கபீர் அப்புறம் மேகம் 3 பேரும் குகைக்குள்ள போனாங்க. அவங்க பார்த்தபோது உள்ள இருந்து ஒரு பிரகாச ஒளி தெரிஞ்சது. இவங்களும் அந்த ஒளியை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. ரொம்ப தூரம் உள்ள போனதுக்கு அப்புறம் அங்க குட்டி தேவதை சந்திரிகாவை பார்த்தாங்க. அவளுக்கு மின்னும் ரெக்கைகள் இருந்தது. நாங்க கங்காப்பூர் கிராமத்துல இருந்து வந்திருக்கோம். எங்களுக்கு கால்சுண்ட் மேகத்தை பத்தின ரகசியம் தெரியணும். எனக்கு அவனை பத்தின எந்த ரகசியமும் தெரியாது. அப்படின்னா அந்த காலசுண்டன் கிராமத்துக்கு மேலே வரும்போதெல்லாம் இந்த குகையிலிருந்து எப்படி வெளிச்சம் வந்துகிட்டு இருக்கு? அது என்னுடைய மந்திரத்தால அவனை நான் தடுக்க முயற்சி பண்ணேன். கங்காப்பூர் ஜனங்களை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணேன். ஆனா அவனும் ரொம்ப பலசாலி. அவன்கிட்ட இருந்து என்னால கிராமத்து ஜனங்களை காப்பாற்ற முடியல. தேவதை சொன்னதை கேட்டதும் கபீரும் ஆரியனும் ரொம்பவே வேதனைப்பட்டாங்க. அப்படி கால்சுண்ட் மேகத்தை தடுக்கிறதுக்கு ஏதாவது உங்களுக்கு வழி தெரிஞ்சா ப்ளீஸ் எங்ககிட்ட சொல்லுங்க. இல்லைன்னா அவர் எங்க கிராமத்தையே முழுக அடிச்சிருவாரு. உங்களுக்கு கால்சுண்ட் மேகத்தோட ரகசியத்தை காற்றுராம் தான் சொல்ல முடியும். இந்த காற்றுராம் யாரு? காற்றுராம் ஒரு மந்திரவாதி. அவர் கால்சுந்தோட அண்ணன். முதல்ல 2 சகோதரர்களும் மனிதனோட நலனுக்காக தன்னுடைய மந்திர வித்தைகளை பயன்படுத்தினாங்க. ஆனா இப்ப கால்சுண்ட் மான்ஸ்டர் ஆயிட்டாரு. ஆனா காற்றுராம் இப்ப கூட மனிதர்களுக்கு உதவி பண்றாரு. அப்படின்னா நாம ஹவாராம் கிட்ட தான் போயாகணும். அவர் தான் ஏதாவது சொல்லுவாரு. நாங்க காற்றுராமை எங்க பாக்குறது? அவரு தன்னுடைய கிராமமான மாய நகரத்துல இருக்காரு. தேவதை அவங்களுக்கு காற்றுராமனோட அட்ரஸ கொடுத்தாங்க. கபீர், ஆரியன் அப்புறம் மேகம் காற்றுராமனோட வீட்டுக்கு புறப்பட்டு போனாங்க. கபீர், ஆரியன் தன்னுடைய நண்பன் மேகத்தோட மாய நகரத்துக்கு போனாங்க. அங்க கபீரும் ஆரியனும் பார்த்தாங்க. மாய ரெக்கைகள் கொண்ட விலங்கு காற்றுல பறந்துகிட்டு இருந்தது. பாருங்களேன், இங்க பூனைகளுக்கும் ரெக்கை இருக்கு. அதுங்களும் பறக்குதுங்க. அங்க பாருங்க, இங்க வீடுங்க கூட பறக்குது. கபீரும் ஆரியனும் மாய நகரத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இவங்க இங்க என்ன பாக்குறாங்கன்னா, ஒரு மனுஷன் தன்னுடைய மாயனால பூனையா மாறுறான். இந்த மாய நகரம் ரொம்ப அற்புதமா இருக்கு. காட்டுராமனோட வீடை தேடுறதுக்கு பதிலா இங்க சுத்தி பார்க்கலான்னு எனக்கு தோணுது. நாம அப்புறமா கூட சுத்தி பார்த்துக்கலாம். முதல்ல போய் ஹவாராமோட வீடை தேடுவோம். மாய நகரத்துல இருக்கிற எல்லா வீடுகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியா இருக்கு. ஆரியன், கபீர் அப்புறம் மேகம் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. அதாவது காற்றுராமரோட வீடு எதுன்னு. அப்பதான் வயசான ஒரு ஆளு மரத்தடியில உட்காந்துட்டு இருந்ததை பார்த்தாங்க. ஐயா, இந்த விலாசத்தை சொல்லுங்க.
வயசானவர் ஆரியன் கிட்ட இருந்து அந்த பேப்பரை வாங்கினாரு. அதுல தான் அட்ரஸ் எழுதியிருந்தது. குழந்தைகளா, நீங்கள் இங்கே தான் போகணுமா? ஆமாங்க ஐயா. இங்கேருந்து 10 அடி தூரம் போனீங்கன்னா அங்கே ஒரு கிணறு தெரியும். அங்கேருந்து வலது பக்கம் போங்க. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு ஸ்கூல் தெரியும். அங்கேருந்து இடது பக்கம் போங்க. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனதும் ஒரு குளம் தெரியும். அங்கேருந்து வலது பக்கம் போங்க. அப்புறமா ஒரு வீடு தெரியும். அப்ப அந்த வீடு தான் காட்டுராமரோடதா? இல்லை, அது என்னோட வீடு. போங்க, போய் என் கண்ணாடி எடுத்துட்டு வாங்க. அப்புறமா நான் அட்ரஸை படித்து சொல்கிறேன். ஆரியன், கபீர் அப்புறம் மேகம் வயசான அந்த மனிதரோட வீட்டுக்கு போனாங்க. அங்கேருந்து கண்ணாடி எடுத்துட்டு வந்தாங்க. அந்த வயசானவர் அட்ரஸை படிச்சாரு. அட, இது என்னோட வீட்டு அட்ரஸ் தான். என்ன? நீங்கள் யாரை பார்க்கணும்? நாங்க மந்திரவாதி காட்டுராமனை பார்க்கணும். அந்த மந்திரவாதி ஹவாராம் நான் தான். சொல்லுங்க, என்ன விஷயம்? ஐயா, நாங்க கங்காபுர் கிராமத்துல இருந்து வந்திருக்கோம். ஆமாங்க ஐயா, எங்க மேல ஒரு பெரிய பிரச்சனை வந்துடுச்சு. உங்க தம்பி கால் சுந்திருக்காரே, மான்ஸ்டர் மேகத்தோட ரூபத்துல இருக்காரு. அப்புறம் அவர் எப்ப பார்த்தாலும் கங்காபுர் கிராமத்தையே சுத்திக்கிட்டு இருக்காரு. அவர் அந்த அளவுக்கு வேகமா மழையா வராரு. அதனால கிராமமே மூழ்கி போகுது. அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்களேன் ஐயா. இது எல்லாமே உங்கள் கிராமத்து ஆட்கள் செஞ்ச செயலோட பலன்தான். ஆரம்பத்தில் நாங்கள் சகோதரர்கள் கங்காபுரோட நன்மைக்காக வேலை செஞ்சிட்டு இருந்தோம். எப்போல்லாம் உங்கள் கிராமத்து மக்களுக்கு தேவை ஏற்பட்டுச்சோ நாங்கள் எங்கள் மந்திரத்தால் மழையை வர வச்சோம். ஆனால் ஒரு நாள் உங்கள் கிராமத்தில் இருக்கிற சில ஆட்கள் எங்கள் மாயத்தை கிண்டல் பண்ணிட்டாங்க. ஆனா ஐயா, யாரோ செஞ்ச தப்புக்காக தண்டனையை மொத்த கிராமமும் எதுக்காக அனுபவிக்கணும்? நான் என்னோட சகோதரன் கால் சுண்டுகிட்ட சிலர் செஞ்ச தப்புக்கு எதுக்காக மொத்த கிராமத்துக்கும் தண்டனை கொடுக்குறேன்னு கேட்டேன். ஆனால் அவன் நான் சொல்கிறத கேட்கவே இல்லை. அவன் ஒரு மான்ஸ்டராக ஆயிட்டான். இதுக்கு நீங்க எந்த வழியும் சொல்லலைன்னா எங்க கங்காபுர் கிராமம் இருந்ததுக்கான அடையாளமே தெரியாம போயிடும். இருங்க, நான் ஏதாவது ஒரு வழி சொல்கிறேன். காட்டுராமர் ஏதோ ஒரு மந்திரத்தை பண்ணாரு. அவரோட கையில 2 வில்லு 2 அம்புகள் தோன்றுச்சு. காட்டுராமர் அந்த வில் அம்ப ஆரியன் அப்புறம் கபீருக்கு கொடுத்தாரு. இந்த வில்லையும் அம்பையும் 2 பேரும் பத்திரமா வச்சுக்கோங்க. எப்போ அந்த மான்ஸ்டர் மேகங்கள் உங்கள் கிராமத்துக்கு மேலே வருதோ அப்போ நீங்கள் இந்த அம்பை விடுங்க. இதனால் அவனோட மொத்த தண்ணியும் காஞ்சி போயிடும். அப்புறம் உங்கள் கிராமத்துக்கு அந்த மான்ஸ்டர் மேகத்துக்கிட்ட இருந்து நிரந்தரமான விடுதலை கிடைச்சிடும். ஆனால் அந்த மான்ஸ்டர் மேகம் ரொம்ப வேகமாக ஓடுறான். என்னாலையும் அவனை பிடிக்கவே முடியலை. அப்புறம் எப்படி அவன் மேலே அம்பு செலுத்த முடியும்? நான் உங்களுக்கு சில மந்திரங்கள் சொல்கிறேன். அதனால் உங்களுக்கு சிறகுகள் முளைச்சிடும். அப்புறம் உங்களாலேயும் மான்ஸ்டர் மேகம் மாதிரி வேகமாக பறக்க முடியும். காற்று வேகத்தில் ஒளியின் வேகம், நண்பனின் மாயம், இறகுகள் வரட்டும். மேகம் அந்த மந்திரங்களை சொன்னாரு. அப்புறம் அவருக்கு சிறகுகள் முளைச்சுது. அட கபீர், 2 பேரும் என் மேலே வாங்க. அந்த மான்ஸ்டர் மேகத்துக்கு பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்கு போகலாம். ஆரியனும் கபீரும் மேகத்து மேல ஏறிக்கிட்டாங்க. மேகம் காற்றுல பறந்தது. ஆரியன் அப்புறம் கபீரோட கைகள்ல அம்பும் வில்லும் இருந்தது. மான்ஸ்டர் மேகம் இவங்களை பார்த்ததும் ஓட ஆரம்பிச்சது. இந்த தடவை உன்னால தப்பிக்கவே முடியாது காலசோண்டு. மான்ஸ்டர் மேகம் இவங்க மேல மின்னலை வீசி எறிஞ்சது. ஆனா மேகம் தன்னுடைய ரெக்கைகளோட உதவியால வேகமா பறந்து போய் கபீர் அப்புறம் ஆரியனை காப்பாத்தினாரு. கபீரும் ஆரியனும் பார்த்தாங்க. அதாவது மான்ஸ்டர் மேகம் கிட்ட வந்துட்டு இருந்தது. 2 பேரும் அம்ப விட்டாங்க. அந்த அம்புல நெருப்பு வந்தது. அதனால மான்ஸ்டர் மேகத்துல இருந்த தண்ணீர் எல்லாம் வத்தி போச்சு. கருப்பு மான்ஸ்டர் மேகம் வெள்ளையா மாறிடுச்சு. அப்புறம் புகையா மாறி பறக்க ஆரம்பிச்சது. கபீரும் ஆரியனும் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சாங்க. தேங்க்யூ நண்பா. இதில் தேங்க்யூ சொல்கிறதுக்கு என்ன அவசியம்? நீங்க இல்லாம மான்ஸ்டர் மேகத்துக்கிட்ட இருந்து எங்களுடைய கிராமத்தை காப்பாத்திருக்க முடியாது. சரி வாங்க, உங்களோட கிராமத்துக்கு போகலாம். ஆரியன் கபீர் தன்னுடைய நண்பன் மேகத்தோட கிராமத்துக்கு போனாங்க. அங்க வெயில் அடிச்சுது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிராமத்து ஜனங்களும் அந்த வெயில பார்த்தாங்க. மான்ஸ்டர் மேகத்தோட நிழல் இப்ப கிராமத்தை விட்டு விலகிடுச்சு. கிராமத்து ஜனங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா ஆடினாங்க.